அதிரவைக்கும் மிரட்டலான ஜெயிலர் 2 ட்ரைலர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் படம் ஜெயிலர் 2. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் இந்த படம் உருவாகி வருகிறது. ஏற்கனவே இந்த படத்தின் முதல் பாகம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அது மட்டுமல்லாமல் வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அப்படி இருக்கையில் இந்த படத்தின் இரண்டாவது பாகம் உருவாகிறது என்ற அறிவிப்பை ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. ஜெயிலர் 2 படம் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் என்று ரசிகர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ரஜினிகாந்தை பார்த்த செய்தியாளர்கள் ஜெயிலர் 2 அப்டேட் கேட்டார்கள். அதற்கு ரஜினிகாந்த் கூறியதாவது, பட வேலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ரிலீஸ் தேதியை தயாரிப்பு நிறுவனம் அறிவிக்க வேண்டும் என்றார். ஜெயிலர் 2 படத்தின் ஷூட்டிங் முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடப்பது ரசிகர்களை மகிழ்ச்சியை அடைய வைத்தாலும் ரிலீஸ் தேதி அறிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேட்கிறார்கள். வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கவிருக்கும் நேரத்தில் தேர்தல் பற்றி ரஜினிகாந்திடம் செய்தியாளர்களிடம் கேட்டபொழுது கையெடுத்து கும்பிட்டு கெதா ஸ்டைலா சிரித்துவிட்டு கிளம்பிவிட்டார். வழக்கமாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பொறுத்தவரையில் ஒரு படத்தில் நடித்து முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆன பின்னர் தான் அடுத்த படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார். அந்த வகையில் ஜூலை மாதத்திலோ அல்லது ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்திலேயோ ஜெயிலர் 2 படம் வெளியாக அதிக வாய்ப்புள்ளது என்று பலரும் சூப்பர் ஸ்டாரின் இந்த பேட்டிக்கு பிறகு பேசி வருகிறார்கள். விரைவில் ஜெயிலர் 2 ட்ரைலர் வெளியாக இருக்கிறதா, இதில் ரிலீஸ் தேதியுடன் அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பல தியேட்டர்களிலும் நேரடியாக திரைப்படம் வெளியிட இருக்கிறார்களாம். ஜெயிலர் 2 ட்ரைலர் பல சாதனைகளை முறியடிக்கும் என எதிர்பார்க்கலாம். சுமார் 47 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்தும் கமலஹாசனும் திரையில் ஒன்றாக இணைய உள்ளனர். தற்காலிகமாக KH*RK என்று அழைக்கப்படும் இந்த படம் குறித்த புதிய தகவலையும் ரஜினிகாந்த் பகிர்ந்துள்ளார். இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு வரும் ஆகஸ்ட் 2026 தொடங்கும் என அவர் வெளிப்படுத்தியிருந்தார். கடைசியாக 1979 அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்தில் இருவரும் இணைந்து நடித்திருந்தனர். அதற்கு முன்பதாக அபூர்வ ராகங்கள், அவர்கள், 3 முடிச்சு மற்றும் 16 வயதினிலே போன்ற பல காவிய திரைப்படங்களில் இணைந்து பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது.